அனைவருக்கும் இயற்கை வணக்கங்கள். நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனையிலிருந்து. இந்த இடத்த எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலையும் நம்ம இந்த இடத்த பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏன் இந்த இயற்கை மருத்துவத்திலிருந்து ஒரு சுற்றுச்சூழல்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களையுமே நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு சுற்றுச்சூழலுன்றது எந்தளவு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த இடத்த பார்க்கும்போது தான் தெரியும். ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட முதல் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு பதிவு சொல்லியிருப்பேன். ஆக்சிஜனுன்றது எந்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. நம்ம இப்போ இங்கே திருச்சியில் இருந்து முசிறி போகிறோம், இல்லை திருச்சியில் இருந்து ஒரு ஒரு வேறு ஏரியாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த இடம் ரொம்ப வெயிலாக இருக்கும் நீங்கள் இந்த டேஸ்லேயே ட்ராவல் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது நடுவில் ஒரு மர நிழலை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மர நிழலை கிராஸ் பண்ணும்போது மட்டும் உங்கள் உடம்பு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எதனால் இப்படி இருக்கும்? ஸோ அந்த இடம் மட்டும் நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க. அப்போது ஒரு மரங்கிறது எந்தளவு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்கள் இந்த மனித உடலுக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு உடலுன்றது நம்ம ஒரு மருத்துவ முறையை அணுகிறது நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் அந்த மருத்துவமனையை நம்ம அணுகணும் அப்படின்றது கிடையாது. அந்த மருத்துவமனை நம்ம நோய் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் அது ஒரு சிறந்த ஒரு மருத்துவ முறை அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அப்போது இந்த இயற்கை மருத்துவ முறையில் நோய் வந்தால் மட்டும் பார்த்துக்கிறதுக்காக கிடையாது, நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம ரெகுலராகவே பயன்படுத்தணும், எடுத்துக்கணும். இது எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இயற்கை உணவு முறைகளாக இருக்கலாம், மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை, நீராவி குளியல், வாழைலை குளியல். இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வியாதியை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இல்லை அப்படின்றது கிடையாது. எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம மனிதர்களை மட்டும்தான் குணப்படுத்துகிறோமே தவிர மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்தலை. ஏன் அப்படின்னா, மனுஷங்களோட மனிதர்களோட நிறையா சிந்தனைகள்னால வரக்கூடியதான் இந்த நோய்களே. அப்போது நோய்களை நம்ம குணப்படுத்த மாட்டோம், மனிதர்களை மட்டும்தான் நம்ம குணப்படுத்துவோம். அதே மாதிரியே இயற்கை மருத்துவத்தில் ஒரு நல்ல பொன்மொழி இருக்குது. எல்லா நோய்களையும் நம்மளால் குணப்படுத்த முடியும், ஆனால் எல்லா மனிதர்களையும் நம்மளால் குணப்படுத்த முடியாது. ஸோ உடம்புல எப்போ கழிவுகள் அதிகமாக சேருதோ அப்போ தான் உடம்புல இருக்கக்கூடிய வியாதின்னு ஒன்று நம்மளுக்கு வருது. அப்போது கழிவுகளை எப்போ நம்ம வெளியேற்றுறோமோ அப்போ வியாதின்னு ஒரு விஷயம் நம்மளை அண்டாது. அப்போது இந்த வியாதிகளை நம்ம இந்த நோயிலிருந்து வெளியே வரத்துக்கும் கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் எடுக்கக்கூடிய முறை தான் மண்குளியல். மண்ணை சார்ந்து செய்யப்படக்கூடிய மருத்துவ முறை. நீராவி குளியல், மூலிகை இலைத்தலைகளை வச்சு நம்ம ஒரு நீராவியை உருவாக்கி பண்ணக்கூடியதான் இந்த நீராவி குளியல். மூணாவது வாழை இலை குளியல். வாழை இலை ஒரு மனிதரை வாழை இலையில படுக்க வச்சு தென் நம்ம டை பண்ணிவிட்டு நம்ம சூரிய வெளிச்சத்தில் படுக்க வச்சு நம்ம எடுக்கக்கூடியதான் இந்த வாழை இலை குளியல் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மண் குளியல், நீராவி குளியல், வாழை இலை குளியல் மட்டும் இல்லாமல் அக்குபங்க்சர், பாத சிகிச்சை, தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூலிகை ஹெர்பல் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய பிரச்சனையில் என்ன அப்படின்னா கேன்சரும் கிட்னி ஃபெயிலியரும் தான் நம்ம அதிகமான ஒரு கவனம் செலுத்தி நம்ம அந்த பேஷண்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அந்த கிட்னி பேஷண்ட் ஏன் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா, இது நம்ம அட் ப்ரெசண்ட்டில் இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகமாக இந்த கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் பேஷண்ட் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. நாளாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால, வாழ்வியல் நிலைகள் மாற்றங்கள்னால நம்ம கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னால வரக்கூடிய நிறையா கண்டிஷன்ஸ் இதாகிட்டே இருக்குது. உடல் பருமன், இது எல்லாமே. அப்போது நம்ம எப்போ இந்த கழிவுகளை வெளியேற்றுறோமோ அப்போ நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கான கான்சன்ட்ரேட் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த தற்காலிகமான சூழ்நிலைகளில் நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள்னால நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிடாம அன்டைமில் காலையில் விடிய காத்தால பிரியாணியோ ஃப்ரைடு ஃபுட்ஸோ, ஸோ நம்மளோட நைட் ஷிஃப்டோட டியூட்டிஸ்னால இருக்கக்கூடிய உணவுனாலேயோ நிறைய பேர் கேன்சர்னாலையும் கிட்னி ஃபெயிலியர்னாலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது பார்த்தோம் அப்படின்னா ஈவன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால்னால வரது ஒரு பக்கம் இருந்தாலுமே கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் ரெகுலராக ஏன் அதிகமாகுது அப்படின்னா, ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால, டீஹைட்ரேஷன் அதிகமாகிறதுனால, நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்த்து தென் இயர்லி மார்னிங் சாப்பிட்றது, டே டைமில் தூங்குறது, நைட் டயத்தில் வேலை பார்க்குறது,
நம்மளோட சிர்காடியம் ரிதம், நம்மளோட ஆர்கன் கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் இதனால அதிகமாகுது. கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேன்சர் பேஷண்ட் எதனால வருது? அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறனால வருதுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ இருக்க நிறையா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் கேஸ் வந்து அதிகமாகுது. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் இண்டிவிஜுவலுக்கு, ஃபீமேலுக்கு நிறைய கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வருது, பேன்க்ரியாஸ் கேன்சர் வருது, இதெல்லாம் அதிகமாகுது. ஸோ இவங்களுக்கு எப்படி அது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, டீ இன்டேக்கு, சுகர், ஒயிட் சுகர் நிறைய ஆட் பண்ணுறனால, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு அதிகமாகுது. அப்போ நல்லா நம்ம தெரிஞ்சுக்குவோம், எப்போதுமே வந்து இந்த வியாதி வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து எப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலான இன்க்ரீடியன்ஸையோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸையோ நம்ம அதிகமாக ஆட் பண்ணி ஒரு உணவை எடுக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு வந்து ஒரு நோய்க்கு தள்ளப்படுது. அப்போ அந்த நோய்க்கு தள்ளப்படும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடல்நிலையை சரி பண்ணுறதுக்காக, கழிவுகளை வெளியேற்றத்துக்காக நம்ம இந்த இயற்கை மருத்துவமனையை அணுகிறோம். இந்த இயற்கை மருத்துவமனையில் ஃபஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது உணவு முறைகள், 2வது மண் சிகிச்சை, 3வது வாழை இலை குளியல். நான் ஏற்கனவே இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ மூலிகை இலைத்தலைகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய மருத்துவமனைகள். ஸோ இந்த முறைகளை அணுகி நம்ம உடல்நிலையை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும். நோய்க்கு மட்டும் இல்லாமல் நோய் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் நீங்கள் இந்த இயற்கை மருத்துவ முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.